எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் பீரை எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறது. பீரை எப்போவுமே மீன் வச்சுட்டு தான் செய்கிறது. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் வச்சுட்டு எப்படி பீரை செய்யலான்னு தான் பார்க்குறது. அதுக்காக நான் இங்கே கோவைக்காய் தான் எடுத்திருக்கு. எப்போவும் முத்தாத்த கோவைக்காய் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முத்தாத்தது கிடச்சா அதுவே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாம தான் வேக வைக்கிறது. அதனால கொஞ்சம் சின்ன பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இடித்து சேர்க்கறதுக்காக 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கு. ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் அது எடுத்து வச்சுருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. இல்லை உங்களுக்கு காரம் பச்சை மிளகு சேர்த்து வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாமே மிக்சியில் இல்லை கல்லில் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. சம்மந்தி எல்லாம் செய்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைஞ்சு போகக்கூடாது, க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி நான் சேர்க்கிறேன். தேங்காய் க்ரஷ் பண்ணி எடுத்து அதே மிக்சியில் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா காரமாக இருக்கிற 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. புளிப்பாக இருக்கிற ஒரு தக்காளி, புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கறிவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியோட எக்ஸ்ட்ராக்ட் தான் நான் இப்போ ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குடம்புளியோட எக்ஸ்ட்ராக்ட் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் அந்த எசன்ஸ் தான் ஊற்றியிருக்கு. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா பச்சை மாங்காய் இருக்குல்ல புளிப்பாக இருக்கிற அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காயோட பாதி சேர்த்துக்கோங்க, பெரிய மாங்காயோட. அது இல்லை அப்படின்னா நல்ல புளிப்பாக இருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. இது 2 தான் சேர்த்து எப்போவுமே நம்ம பீரை செய்யறது. இல்லை இருந்தால் கொடப்புளி உங்கள்கிட்ட இருந்தால் அது 2 பீஸ் நல்லா ஊற வச்சு சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு பெரிய பீஸ் கொடப்புளி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ட்ரையாக தான் செய்கிறது, அதனால முதல்ல உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சதும் சேர்த்து இதே மாதிரி நல்லா அமர்த்தி விட்டு இது லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். முதல்ல தீ கம்மி பண்ணி வச்சுட்டு அதில் தான் நம்ம வேக வைக்கிறது. ரொம்ப அதிகமாக இருக்கிற தீயில் வைக்கக்கூடாது. இது பொரியல் மாதிரி தான் செய்கிறது, அடி பிடிச்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மெதுவாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வேகலை, 2-3 டைம் இதே மாதிரி மூடி வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மூடி வச்சு இதே மாதிரி செய்யும்போது இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி இந்த கோவைக்காய் கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கும். தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக கொஞ்சம் பொரியல் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இது பொரியலோட டேஸ்ட்டே கிடையாது, வேற ஒரு டேஸ்ட்டு தான். அதனால தான் இதுக்கு நம்ம பீரை அப்படின்னு சொல்கிறது. இப்போது இது வெந்திருக்கு, இதுவே போதும். இனி இதில் லாஸ்ட்டாக நம்ம ஊற்ற போகிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், சூடு பண்ணாத பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறது. தீ இப்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வேகிற சின்ன சைஸ் மீன் வச்சுட்டு எப்போவுமே நம்ம மீன் பீரை செய்யறது. உங்களுக்கு நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். வெஜிடேரியன்ஸுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் பீரை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இதே மாதிரி சீக்கிரம் வெந்தாலும் கொஞ்சம் கட்டியாக நிற்கிற வெஜிடபிள்ஸ் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பீரை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.